ஹாய் guys, வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இது மண்டே மண்டேக்கான மோட்டிவேஷனுக்கான நேரம். ஸோ இன்று நீங்கள் சின்ன மோட்டிவேஷனோட ஆரம்பிச்சா இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் நல்லபடியாக படிக்க ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காம ஒரு வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட்டாக ஸ்டடி பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தகவல்கள் இவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனைவருமே வந்து கடந்த ஆண்டு தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்கள். ஸோ அவர்களுக்கான இலக்கை அடைந்து விட்டார்கள். அதாவது அவர்களுக்கு தேவையான காக்கி உடுப்பை எடுத்து மாட்டிக்கிட்டு அவர்களுக்கான போஸ்டிங்ல போய் உட்கார போறாங்க. ஸோ எல்லாருமே ட்ரைனிங்க்கு அடுத்த மாசம் வேற போறாங்க. எல்லாருமே ஹாப்பி. இவங்க எல்லாம் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு இருக்க ஒரே வார்த்தை தான் உங்க வாழ்க்கையிலையும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் படிச்சா மட்டும்தான் முடியும். படிக்கிறது மட்டும் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ ரிட்டன் எக்ஸாம்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களை பார்த்ததுல இருந்து. ஸோ இவங்களுக்கான அடுத்த படியை இவங்க நோக்கி எடுத்து வைக்கிறதுக்கு முக்கியமா ரிட்டன் கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நீங்க இப்போ படிக்க ஆரம்பிக்க போறீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நான் ஸ்கூல்ல கொடுக்க போற இந்த சின்ன தகவல்னால நீ கொஞ்சம் பூஸ்டப் ஆகி படிக்க ஆரம்பிச்சுன்னா அது எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது இல்லை. ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம போற பாதை வந்து மலர் பாதையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது நம்ம போற பாதையெல்லாம் பூக்கெல்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது தப்பே கிடையாது, நான் இருக்கேன். ஆனா முள்ளே குத்தாம நான் அந்த பூ பாதையில நடக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு, அதுதான் தப்பு. பூனாலே முள் இருக்கத்தான் செய்யும். என்னதான் ரோஜா இருந்த அழகான பூவா இருந்தாலுமே அதை சுற்றி அரண்களாக இருப்பது இதுதான், முள் இருக்கத்தான் செய்யுது. அதனால நம்ம போற பாதை பூ பாதையா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதுல முள்ளே குத்தாம போய் சேரணும்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஸோ சிறிய வலிகளை அனுபவிச்சா மட்டும்தான் நம்ம போற இடம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம வலிக்காம நோகாம எதுவுமே பண்ணாம நல்ல பூ போல கேரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த பக்கம் விடுறதுன்றது வந்து தவறான ஒன்று தான். ஸோ நீ அப்படி போற வாழ்க்கை வந்து உனக்கு அவ்வளோ தொலைவு அந்த டெஸ்டினேஷனை நோக்கி அழைச்சு போகுமானா கண்டிப்பாக அழைச்சிட்டு போகாது. அதை மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா எஸ்ஐ அல்டிமேட்னு நாங்கள் ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு உனக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை பற்றி உனக்கு ரீகால் பண்ணணும். அந்த எஸ்ஐ அல்டிமேட் பார்க்கும்போது அந்த கொஷின்ஸ்க்கான பதிலை நீ சொல்லணும் அப்படின்னா நீ கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். நீ கொஞ்சமாவது உன் மனசையும் திடப்படுத்திக்கிட்டு, அதாவது ஃபோன் இருக்க வேணாம் தான். ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு மனுஷனால கண்டிப்பாக இருக்க முடியாது தான். நான் வந்து ஒரு ஃபோனே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, ஃபோன் யூஸ் பண்றதை கம்மி பண்ணிக்கோன்னு தான் சொல்றேன். அதே மாதிரி உன டிவியே பார்க்க வேணாம்னு சொல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன பேசவே வேணாம்னு சொல்ல, எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கம்மி பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேவா? சோ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம நல்ல என்ஜாய்மெண்டோட நிறைய இருக்கலாம். ஓகேவா? எல்லாருமே சொல்லிருப்பாங்க 12th முடிச்சோடனே லைஃப் என்ஜாய்மெண்ட் தான், டிகிரி முடிச்சோடனே லைஃப் என்ஜாய்மெண்ட் தான். சரி, இப்படி சொல்லி தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விடாம பண்ணிட்டாங்கன்னா இப்ப வேலை கிடைச்சாதாமா லைஃப்ல என்ஜாய்மெண்ட், சிரிப்புன்ற ஒரு இதுக்கே அர்த்தம் இருக்கும். ஸோ வேலைன்றது இப்ப நிறைய பேருக்கு இல்லாம இருக்கிற ஒரு விஷயம். அந்த வேலையை நீ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான சின்ன சின்ன வழிகள் அனுபவிச்சுதான் ஆகணும். போனை நான் 5 hours யூஸ் பண்றேன் ஒரு நாள், கண்டிப்பா 5 hours அதை விட மிச்சமாக தான் யூஸ் பண்ணுவீங்க. நான் அதனுடைய டியூரேஷனை கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா கன்சிஸ்டன்டா ஒருத்தலால படிக்க முடியாது. இப்போ சயின்ஸ்னா நான் 2 hours படிக்க சொல்றேன்னா கண்டிப்பா 2 மணி நேரம் யாராலையுமே படிக்க முடியாது. அந்த 2 மணி நேரத்தை என்ன பண்ணுங்க, ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. நடுவில் கொஞ்சம் நேரம் ஃபோன் கூட யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் அது மைண்டை இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி திருப்பி உட்கார வைக்கும். நம்ம பிடிச்சதுல சில விஷயங்கள் ஆர்வம் போட்டாதான் பிடிக்காத விஷயத்தையும் அதை நம்ம உட்கார வச்சு படிக்க வைக்க தோணும். அதனால இனிமே எல்லா விஷயத்தையும் கம்மி பண்ணுங்க. சுத்தமா விட்டொழிக்க சொல்லல. போனை கம்மி பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறத கம்மி பண்ணுங்க, ஊரை சுத்துறது கம்மி பண்ணுங்க. ஏன்னா இருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் 2 மாதங்கள் மட்டும்தான் உன்னுடைய தேர்வுக்கு. அந்த 70 நாட்கள் தான் இன்னும் இருக்கும். எண்ணி பார்த்தா அந்த 70 நாட்கள்ல நீங்க எப்படி படிச்சு முன்னேற போறீங்கன்றது தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் நான் டைமை வேஸ்ட் பண்ண போறேனா இல்ல டைமை யூட்டிலைஸ் பண்ண போறேனா அப்படின்றது நீங்க இன்னைக்கு முடிவெடுக்க வேண்டிய நாள், இன்னைக்கான கட்டாயம் அது. ஸோ முடிவெடுங்க. அனைவரும் நல்லபடியா படிக்கணும். ஸோ இது வந்து சின்னதா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஸோ இதெல்லாம் நான் ரிமைண்டர் மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ இன்னும் நாட்கள் இவ்வளவுதான் இருக்கு அப்பப்போ வந்து சொல்லிட்டு போறதுக்கு சமம். ஸோ எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்குமே வெற்றின்றது பக்கத்துலேயே தான் இருக்கு. நீ படிக்க கிட்ட நெருங்கிட்டே இருப்ப, வெற்றியும் கிட்ட நெருங்கிட்டே இருக்கும். அப்படியே போய் தட்டி தூக்கிடுவ வெற்றியை. ஸோ அதுக்காக ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.